Hi students, 8th standard maths chapter 1 exercise 1.7 challenging problems la 16th question பார்க்க போறோம். By how much does 1 divided by 10 by 11 exceed 1 by 10 by 11? ஸோ இதை விட இது அதிகமாக இருக்கிறதுக்கு எவ்வளோ வேணும், எவ்வளோ இந்த வேல்யூ வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இந்த வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூ, இதை விட இது அதிகமாக இருக்குது. அப்போ இதுக்கு இதுலேருந்து இந்த வேல்யூ வர்றதுக்கு எவ்வளோ வேல்யூஸ் இடையில வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 1 டிவைடட் பை 10 by 11 minus 1 by 10 divided by 11. ஸோ இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். சப்ராக்ட் பண்ணால் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கிடச்சிரும். ஓகே, ஸோ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 1 டிவைடட் பை 10 by 11 அப்படிங்கிறது எப்படி இருக்குது, ஒரு டினாமினேட்டருக்கு கீழே ஒரு ஃப்ராக்ஷன் வந்திருக்கு. அப்போ இதை ரெசிப்ரோக்கலாக ரைட் பண்ணிக்கலாம். இப்போ 11 by 10 மைனஸ் இங்கே டினாமினேட்டர் நியூமரேட்டரில் ஒரு டினாமினேட்டர் இருக்குது, அந்த 10ஐயும் 11ஐயும் கம்பைன் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். 10 into 11. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதை எப்படி எழுதிக்கலாம், 11 by 10 மைனஸ் 1 by 110. ஓகே, இப்போ எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் வந்து 110 தான் எல்சிஎம். ஓகே, ஏன்னா 10 and 110 எது பிக்கஸ்ட் வேல்யூவோ அதுதான் எல்சிஎம்மாக வரும். ஸோ அப்போ இங்கே 11 by 10 டினாமினேட்டரில் 11 மல்டிப்ளை பண்ணால் 110 வந்துடும். ஸோ நியூமரேட்டர்லையும் 11 மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 110, ஸோ 1 மல்டிப்ளை பண்ணால் போதும். ஓகே, ஸோ வி கெட் 11 11s are 121 divided by 110 minus 1 is 1 divided by 110. ஸோ டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நியூமரேட்டரை சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்போ 121 minus 1. ஸோ வி கெட் 120 divided by 110. இந்த 0 கட் ஆகிடும். ஸோ 12 by 11. ஸோ எக்ஸீட் ஆகிறதுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா 12 by 11. ஸோ இப்போ என்ன ஆன்சர் எழுதணும்னா 1 divided by 10 by 11 exceeds, இதை விட இது எவ்வளோ அதிகம் அப்படின்னா by 12 by 11. ஓகே, தேங்க்யூ.